வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் மின்னியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நம்ம மின் துகள்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது எப்படி அணுவினுடைய உட்கருவுக்குள்ளே இருக்குது, அதனோட வெளி வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் எப்படி சுற்றி வந்துட்டுருக்கு, இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பாடப்பகுதியில் நம்ம மின் துகள்களின் இடமாற்றம் பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு அணுவின் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அகற்ற முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அணுவில் பார்த்தோம்னா வெளிவட்ட பாதையில் தான் எலக்ட்ரான்கள் சுற்றி வந்துட்டுருக்கு. அது புரோட்டான், நியூட்ரான் கவர்ச்சி விசையின் காரணமாக வலிமை குறைந்திருக்கிறதுனால வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை எளிதாக அகற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அவற்றை ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கும் இடமாற்றம் செய்யவும் முடியும். அப்போ ஒரு எலக்ட்ரானை பார்த்தோம் அப்படின்னா வெளிவட்ட பாதையில் இருந்து அகற்றவும் முடியும். அதே மாதிரி ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னூட்டத்தையும் எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர் மின்னூட்டத்தையும் பெறுகிறது. இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னோட்டத்தையும், அப்போ எந்த ஒரு பொருள் எலக்ட்ரான்களை பெற்றுக்குதோ அது எதிர் மின்னூட்டம். சரியா? மைனஸ். அதே மாதிரி எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர் மின்னூட்டத்தையும் பெறுகிறது. அப்போ எந்த பொருள் எலக்ட்ரான்களை இழந்துச்சோ அது என்ன ஆயிடுச்சு? நேர் மின்னோட்டம் ஆயிடுச்சு. சரியா? அதாவது கொடுத்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸு, வாங்கிச்சுன்னா அது மைனஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழ்காணும் 3 முறைகளில் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன. சரியா? அப்போ ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 முறையில் மின் துகள்கள் இடமாற்றம் அடையுது. அது என்னன்னு பார்க்கலாம். உராய்வின் மூலம் இடமாற்றம், கடத்துதல் மூலம் இடமாற்றம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். இது ரொம்ப முக்கியம், அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. உராய்வு மூலம் இடமாற்றம், கடத்துதல் மூலம் இடமாற்றம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். ஓகேவா? இப்போ உராய்வு மூலம் இடமாற்றம்னா என்ன, எப்படி அது நடக்குது அப்படின்றத ஒரு செயல்பாடு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செயல்பாடை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சில காகித துண்டுகளை அருகில் ஒரு சீப்பினை கொண்டு செல்லவும். சின்ன சின்ன காகித துண்டை போட்டுக்கோங்க, பக்கத்தில் சீப்பு கொண்டு போங்க. சரியா? காகித துண்டுகள் சீப்பில் ஒட்டுகின்றனவா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அது ஒட்டாது. சரியா? ஒட்டாது. இப்போது அந்த சீப்பினை எடுத்து உங்களுடைய உலர்ந்த தலைமுடியில் அழுத்தமாக தேய்த்துவிட்டு மீண்டும் காயத்துண்டுகளுக்கு அருகில் கொண்டு செல்லுங்கள். அப்போ சீப்பை என்ன பண்ணுங்க, உங்களுடைய தலைமுடியில், உலர்ந்த தலைமுடியில் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ சீப்பை கொண்டு போங்க. சரியா? இப்போது காயத்துண்டுகள் சீப்பினுள் ஒட்டி கொள்ளும். இது எப்படி நடக்கிறது? இப்போ ஒட்டிக்குச்சு. முதல்ல தலையில் சீவாத போது வைக்கும்போது ஒட்டலை, அதுக்கப்புறம் தலையில் சீவனதுக்கப்புறம் வைக்கும்போது ஒட்டுது. இதுக்கு என்ன காரணம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன. நல்லா கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா. மைனஸ்னாவே என்னது? எலக்ட்ரான்கள் தான். சரியா? சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன. எனவே சீப்பு எதிர் மின்னூட்டம் அடைகின்றன. சரியா? அப்போ சீப்பு எதிர் மின்னூட்டம் ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரான்கள் சீப்பின் முனையில் ஒட்டி கொள்கின்றன. காகிதத்தினை சிறு சிறு துண்டுகளாக கிழிக்கும் போது காகித துண்டுகளின் ஓரங்களில் நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் காணப்படுகின்றன. அப்போ பேப்பரை நம்ம கிழிக்கும் போது அதனுடைய ஓரத்தில் நேர்மின் துகள்களும் இருக்கும், எதிர்மின் துகள்களும் இருக்கும். சரியா? சீப்பில் இருக்கும் எதிர் மின்னூட்டங்கள் காகித துண்டினை ஓரங்களில் இருக்கும் நேர்மின் துகள்களை ஈர்க்கின்றன. அப்போ சீப்பில் கூடிய எதிர் மின் துகள்கள் பார்த்தோம் அப்படின்னா காகித துண்டில் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களை ஈர்க்கிறது. எனவே காகித துண்டுகள் சீப்பினை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இப்போ புரியுதுங்களா? எதனால் சீப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேப்பர் ஒட்டிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? சீப்பை தலையில் தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் உராய்வின் மூலம் சீப்புக்கு இடமாறுகின்றன. தலைமுடி ஈரமாக இருந்தால் முடிக்கும் சீப்புக்கும் இடையே உள்ள உராய்வு குறையும். இதனால் தலைமுடியிலிருந்து சீப்புக்கும் இடமாற்றம் அடையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறையும். சரியா? அப்போ தலைமுடி ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா உராய்வு குறைவாக இருக்கிறதுனால எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும்னு சொல்கிறோம். சரியா?
சில வகை பொருட்களை ஒன்றை ஒன்று தேய்க்கும் போது மின் துகள்கள் இடமாற்றம் அடைந்து அந்த பொருளின் மேற்பகுதியில் தங்கிவிடுகின்றன. இதிலிருந்து உராய்வின் மூலம் மின் துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன என்பது தெளிவாகிறது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு இடமாற்றம் எப்படி அடையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உராய்வின் மூலமாக தான் மின் துகள்கள் இடமாற்றம் அடையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது, வெவ்வேறு பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது, அப்புறம் நம்ம சொன்னோம் 2 பொருள் இருக்குது, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு எப்படி மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெவ்வேறு பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போதும் இது போன்ற நிகழ்வுகளை காணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு கண்ணாடி தண்டில் மின் துகள்கள் இடம்பெயர்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி தண்டிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடமாற்றம் அடைகின்றன. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்க்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்கள் நம்ம சொல்கிறோம். அது பட்டு துணிக்கு மாறிடுது. இப்போ கண்ணாடியிலேருந்து பட்டு துணிக்கு மாறிடுச்சு. சரியா? பட்டு துணியில் இருக்கும் எலக்ட்ரான்களை விட கண்ணாடி தண்டில் இருக்கும் எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணமாகும். சரியா? அப்போ வந்து கண்ணாடி தண்டில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்கள் வந்து தளர்வாக இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக இடம் மாறிடுச்சு இல்லையா? கண்ணாடி தண்டு எலக்ட்ரான்களை இழப்பதால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அது நேர் மின்னூட்டம் பெறுகிறது. சரியா? இப்போ எலக்ட்ரான்களை இழந்ததுனால இது நேர் மின்னூட்டம் ஆயிடுச்சு. பட்டு துணி அதிக எலக்ட்ரான்களை பெறுவதால் அது எதிர் மின்னூட்டம் பெறுகிறது. அப்போ எலக்ட்ரான்களை வந்து வாங்கிட்டதுனால அது எதிர் மின்னூட்டம் அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்க்கிறாங்க. அப்போ கண்ணாடி தண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நேர் மின் துகள்கள் பெறுது. அந்த பட்டு துணி எல்லாமே அதிக எலக்ட்ரான்களை பெறதுனால எதிர் மின்னூட்டம் அடையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், எபோனைட் தண்டு அப்படின்னா ரப்பர் தண்டு நம்ம சொல்கிறோம். ஒன்றை எடுத்து அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளியில் இருக்கும் கட்டுரா எலக்ட்ரான்கள் எபோனைட் தண்டிற்கு இடமாற்றம் அடைகின்றன. இப்போ புரியுதுங்களா? அப்போ எபோனைட் தண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பளியிலிருந்து தான் எபோனைட் தண்டுக்கு வந்து இடமாற்றம் அடையுது. சரியா? அப்போ எபோனைட் தண்டில் இருக்கும் அணுக்கள் வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை விட கம்பளியில் உள்ள அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே குறைந்த எலக்ட்ரான்கள் உடைய கம்பளி நேர் மின்னூட்டம் அடைகின்றன. அப்போ கம்பளியிலேருந்து எலக்ட்ரான்கள் வந்து போனதுனால அது என்ன ஆயிடுச்சு, நேர் மின்னூட்டம் ஆயிடுச்சு. சரியா? அதிக எலக்ட்ரான்களை கொண்ட எபோனைட் தண்டு எதிர் மின்னூட்டம் அடைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், எபோனைட் தண்டு கம்பளி துணி தேய்க்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா எபோனைட் தண்டு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எதிர் மின்னோட்டம் அடையுது. கம்பளி துணியானது நேர் மின்னோட்டம் அடையுது. சரியா? இந்த செயல்பாடுகளிலிருந்து சில பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடைவதோடு அவை நிகர மின்னோட்டத்தையும் பெறுகின்றன என்பதை நாம் அறிய முடியும். சரியா? இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சில பொருட்களை வந்து பார்த்தோம்னா ஒன்றோடு ஒன்று தேய்க்கும் போது மட்டும்தான் இந்த எலக்ட்ரான்கள் வந்து இடம் மாறுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர்மின்னம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகில் கொண்டு செல்லும் போது அவை ஒன்றை ஒன்று விட்டு விலகுகின்றன. சரியா? இதில் பாருங்கள், கண்ணாடி அதை கொண்டு போகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு விலகல் அடையுது. சரியா? ஆனால் நேர் மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர் மின்னோட்டம் பெற்ற எபோனைட் தண்டினை கொண்டு வரும்போது அவை ஒன்றை ஒன்று கவர்கின்றன. தண்டுகளுக்கு இடையே உள்ள தூரம் குறையும் போது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மின்னூட்டம் பெற்ற தண்டுகள், அதாவது கண்ணாடி தண்டும் இருக்கும்போது விலகல் அடையுது. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடியும் எபோனைட் தண்டும் வைக்கும்போது ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது இல்லையா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம போன கிளாஸ்லேயே சொன்னோமா, வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன, ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்குகின்றன அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதை தான் இந்த செயல்பாடுக்கு இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இதனுடைய அடுத்த பாடப்பகுதியில் நாம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி.